1983 டிசம்பர் 8. உவா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் பசுமை மலைகள் சூழ்ந்த அழகிய தேயிலை தோட்டம் டெமோடரா. மலை உச்சியில் ஒரு ரயில் நிலையம், அதே மலையின் அடியில் ஒரு சுரங்கப்பாதை. சுரங்கத்துக்குள் நுழைந்து மலையை சுற்றி வளைந்து மீண்டும் மேலே வந்து நிற்கும் ரயில், அது டெமோடரா. இயற்கையும் மனித வாழ்வும் ஒரே கோட்டில் சந்திக்கும் இடம். அந்த தேயிலை தோட்டத்தில் வாழ்ந்தவர் கதிர்வேல். டெமோடரா தேயிலை தோட்டத்தின் தலைமை டிரைவர். உழைப்பு அவரது அடையாளம், குடும்பம் அவரது உயிர். அவரது மனைவி வெள்ளையம்மாள் அன்பும் பொறுமையும் நிறைந்தவள். 9 மாத கர்ப்பிணி, 2 மகள்கள், கலை அரசி, சந்திரகுமாரி. ஒரு மகன் இருந்தான், ஆனால் விதி 6 வயதில் ஒரு விபத்தில் அவனை பறித்துக் கொண்டது. அந்த வலி இன்னும் அவர்களின் இதயத்தில். டிசம்பர் 8 மாலை 5 மணி. வெள்ளையம்மாளுக்கு பிரசவ வலி தொடங்கியது. பதற்றம், பிரார்த்தனை, கதிர்வேலின் கண்களில் கண்ணீரும் நம்பிக்கையும். மருத்துவமனை. கடிகாரமுள் நகர்ந்தது. மாலை 7:20. அந்த நொடியில் ஒரு குழந்தையின் அழுகுரல். ஒரு அழகான ஆண் குழந்தை இந்த உலகை வந்தடைந்தது. இழந்த மகனுக்குப் பிறகு கடவுள் தந்த ஒரு புதிய உயிர். அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பெயர் ஜெகதீஸ்வரன். உலகத்தை ஆளும் சிவபெருமானின் பெயர். சக்தியும் ஆசீர்வாதமும் நிறைந்த பெயர். டெமோடரா மலையின் மடியில் ரயிலின் சத்தத்தோடு கலந்து ஒரு புதிய வாழ்க்கை அன்று தொடங்கியது.